இன்னத்த வீடியோ ஒரு அகத்துக்கீரை வாங்கியிருந்தேன். அது எப்போ பார்த்தாலும் இவங்க அந்த வறுக்குத்தான் செய்வாங்க. அதை இன்னைக்கு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லி வேறு ஏதாச்சும் பண்ணி கொடு சொல்லியிருக்கிறேன். அது பார்க்கலாம் என்ன வைக்கிறா பார்த்து போட்டு அதுக்கனுசரித்து வீடியோ போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இன்னத்த வீடியோ அகத்துக்கீரை அவ்வளோதான். அதில் என்ன வருதோ அது. சரியா? ஹலோ கைஸ், இன்னைக்கு அகத்திக்கீரை சாறு அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி கீரையெல்லாம் பொடி பொடியாக நசுக்கியாச்சு. அப்போ அதுக்கு என்னமெல்லாம் வேணும் பார்க்கலாமா? அதுக்கு மெயினாக வேண்டது பருப்பு. பருப்பு கழுவி குக்கரில் போடலாமா? கழுவி அப்படி குக்கரில் போட்டாச்சு. நீ இதுக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். தொளிச்ச வெளுத்துள்ளி ஒரு 5-6 அது பச்சை மிளகா ஒரு 5-6, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, எல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் முறிச்சு அதில் போட வேணும். மஞ்சத்தூள் ஒரு பொட்டு, ஒரு 2 தக்காளி கட் பண்ணது போட வேண்டியது. தண்ணி ஊற்ற வேணும். அப்படி ஒரு விசில் வர மூடி வச்சு வேக வேணும். அப்படி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி இருக்கணும். மண்ணெல்லாம் இருக்கும், இந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக. கொஞ்சம் தேங்காய் சுரவி மிக்சியில் போட்டு அரைக்க வேணும். இதை அரைச்செடுக்கணும். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி. கேஸ் அப்படி குக்கர் திறந்து பார்க்குறதா இருக்கும். விசில் போக வச்சுட்டு வந்தாச்சு, பருப்பு வந்தாச்சு கைஸ். மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் போட்டு ஒன்று இறக்கி விடணும். அப்படி அடுப்பு பற்ற வச்சாச்சு. தேங்காய் அரைக்கிறது ஆதிமா. அப்படி தேங்காய் அரைச்சாச்சு. அப்படி கீரை கழுவி வச்சு தண்ணியெல்லாம் போயாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் இல்லை, எல்லாம் போயாச்சு. அப்படி கொதிச்சாச்சுன்னா இதை நீ கீரை போடுறது அகத்திக்கீரை. இலக்கி விடுறது, நல்லா இலக்கி விடுறது. முருங்கீரை மாதிரி இல்ல, இந்த கீரை நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் டைம் வேக விடணும். இதை அப்படி மூடி வச்சு வேக விடலாம். இடையில ஒன்று திறந்து இலக்கி விடணும். அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் கூடி வேகணும். அப்படி வெங்காயம் கழுகி போட்டு அப்படி கல்லில் குத்தி சதைக்கிற வைப்போம், தாளிக்கிறதுக்காக. ஆசமாக வெந்திருக்குது, வந்து போதும். அப்போ இதில் தேங்காய் ஊற்றணும்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறது. கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கணும். போதும். இது ஒன்று சூடானதும் தாளிச்சா வேலை முடிஞ்சுது. ஒரு சீன் சட்டி வச்சு போட்டு கேஸ் ஆன் பண்ணுறது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது. வந்துட்டு அதில் கடுகு போட்டுக்கிறது. அப்படி அது கொதி வந்துருச்சு. இனி தாளிச்சா வேலை முடியுது. கடுகு பொட்ட தொடங்கிடுச்சு. இதில் குத்தி வச்சிருந்தா வெங்காயம் எல்லாம் போடுறது. 2 வரமிளகும் போட்டுக்கணும். இதில் வரமிளகு பிச்சு போடுறது. நல்ல சூடு பண்ணுறது. கலரு மாறுற வரை சூடாக்குறது. அப்படி கலர் கொஞ்சமாக மாறி மாறி வருது. கலரு மாறிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படி சாத்துல போட வேண்டியது. அப்படி ஆயிடுச்சு. நீ அதை மூடி வச்சுக்கிறது. அப்படி கீரைச்சாறு ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படி அகத்திக்கீரை வச்சு சாப்பிட்டாச்சு. ஆனால் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி இன்னும் இல்லை. கொஞ்சம் கசப்பு இருக்குது. எனக்கு காய்ச்சலுனால கசக்குதா தெரியல. அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை எனக்கு. ஆனால் பாவக்காட கசப்பு இல்லை, லைட்டாக ஒரு கசப்பு. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்தது. முருங்கை சாறு வைக்கிற மாதிரியே தான் இருந்தது. அதே மாதிரி தான் எல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் கசப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது என் வாய்க்கு இருக்கிறதா என்ன தெரியல. காய்ச்சல் வந்ததுனால. காய்ச்சல் இல்லை சொன்னல, பெரிய காய்ச்சல் எல்லாம் வரல, சின்னதாக லைட்டாக மேலே வெளியெல்லாம் மாத்திரை போட்டு சாப்பிட்டு சரியாயிடுச்சு. கொஞ்சம் இருக்குது இருந்தாலும். கொஞ்சம் மூக்கொலிப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? அப்போ எல்லாம் மறக்காமல் ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, சப் செய்யுங்க. ஏதாச்சும் எழுதுறதெல்லாம் எழுதி விட்டுருங்க, கேட்டுக்கலாம். சரியா? வேற என்ன, லைக் பண்ணுங்க, மறக்க வேண்டாம். சரியா? லைக் எல்லாம் கம்மி, வரட்டும் எச்சா வரணும் இன்னெல்லாம். அப்புறம் நாளைக்கு வேற வீடியோ ஆகிட்டு வரலாம். சரியா? வேற என்ன, எல்லாம் நல்லா இருக்கிறீங்க தானே? சரி, பாய்.